ஹலோ கைஸ், போன செக்ஷனில் நம்ம ஒரு ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இந்த செக்ஷனில் நம்ம ஒரு ப்ரொசீஜரை யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, இல்லைனா என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரொசீஜர் நேம் மஸ்ட் பி யூனிக் வித் இந்த ஸ்கீமா. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கீமாவில் நீங்கள் வந்து ப்ரொசீஜர் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமாவில் இருக்க ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரொசீஜர் cannot return a value directly to the caller. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேரெக்டாக நீங்கள் அந்த காலிங் ப்ரோக்ராமுக்கு வேல்யூஸ் வந்து உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ அப்படி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அவுட் பேராமீட்டர் நீங்கள் கிரியேட் பண்ணி தான் உங்களால் வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொசீஜர்ஸ் கேன் பி ஸ்டோர்ட் இன் அ டேட்டாபேஸ் as an object and can be called by an authorized user. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து யார் கால் பண்ணும், இல்லைனா யாரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னா, யார் வந்து இந்த ப்ரொசீஜரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கிராண்ட் பர்மிஷன் வச்சிருக்காங்களோ, இல்லைனா யார் வந்து ஆத்தரைஸ்டு யூசராக இருக்காங்களோ அவங்களால தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர்ஸை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தி ப்ரொசீஜர் cannot be called or used in a select statement. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ப்ரொசீஜரை கால் பண்ணவோ இல்லைனா யூஸ் பண்ணவோ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தி ப்ரொசீஜர் கேன் யூஸ் எனி SQL ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் அலௌட் இன் தி SQL லாங்குவேஜ். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த SQL லாங்குவேஜில் உள்ள எந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த ப்ரொசீஜர்ஸ்குள்ளே நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொசீஜர்ஸ் கேன் ஹேவ் நெஸ்டட் பிளாக்ஸ் ஆஃப் PLSQL கோட் பட் ஈச் பிளாக் மஸ்ட் ஹேவ் இட்ஸ் ஓன் பிகினிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நெஸ்டட் பிளாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஆனால் ஒரு நெஸ்டட் பிளாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக பிகின் அப்படின்றத நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தி ப்ரொசீஜர் cannot be used in where clause, group by clause, order by clause, connect by clause and also in delete statement, insert statement and update statement. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரொசீஜர்ஸை வந்து நீங்கள் எதுலையுமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வேர் கிளாஸாக இருக்கட்டும், இல்லைனா குரூப் பை கிளாஸாக இருக்கட்டும், இல்லைனா ஆர்டர் பை கிளாஸாக இருக்கட்டும், இல்லைனா DML ஆப்ரேஷனாக இருக்கட்டும், எதுலையுமே உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தி ப்ரொசீஜர் கேன் கால் அதர் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ரொசீஜர்லேருந்து இன்னொரு ப்ரொசீஜரை கால் பண்ணோம், இல்லைனா இன்னொரு ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணோம் அப்படின்னா அது வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ரொசீஜர்லேருந்து வேற ஒரு ப்ரொசீஜர் நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களால் கால் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ப்ரொசீஜர்லேருந்து வேற ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணோம் அப்படின்னா அது உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the procedure cannot be used in create index or create view statement. ஸோ உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்த ப்ரொசீஜர் வந்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் இல்லைனா வியூவை கிரியேட் பண்ணுறதுக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொசீஜரை யூஸ் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கொடுக்குற நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமாவில் வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, காலிங் ப்ரோக்ராமுக்கு ப்ரொசீஜர் வந்து டேரெக்டாக வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, இல்லைனா ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவுட் பேராமீட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கிராண்ட் பர்மிஷன் வந்து உங்களுக்கு இருக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு யூசராக வந்து இருந்தால் மட்டும் தான் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ரொசீஜர்ஸை வந்து நீங்கள் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த SQL லாங்குவேஜில் நீங்கள் என்னென்ன செலக்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ப்ரொசீஜர்ஸ்குள்ளே நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர்ஸ்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிளாக்ஸாக நம்ம வந்து PLSQL கோடை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பிளாக்குக்கு நம்ம தனித்தனி பிகின் எண்டை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ரொசீஜர்ஸை வந்து நீங்கள் எதுலையுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதாவது வேர் கிளாஸு, கனெக்ட் பை கிளாஸு, இல்லைனா குரூப் பை கிளாஸு, இல்லைனா DML ஆப்ரேஷன் எதுலையுமே உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த ப்ரொசீஜர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரொசீஜர்லேருந்து இன்னொரு ப்ரொசீஜருக்கோ இல்லைனா இன்னொரு ஃபங்க்ஷனுக்கோ நீங்கள் கால் பண்ணோம் அப்படின்னா அது வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஒரு வியூவை கிரியேட் பண்ணுறதுக்கோ இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொசீஜரை யூஸ் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.